Hello friends, welcome to Chef Gayathri's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னா ஒரு குயிக்கா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ். So மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Please like, share and subscribe Chef Gayathri's kitchen. ஓகே, இன்னைக்கு நான் என்ன ஸ்நாக்ஸ் பண்ண போறேன்னு உங்களால கெஸ் கூட பண்ண முடியாதுங்க. ஏன்னா நான் பண்ண போற ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கேபேஜ் வெச்சு நான் வந்து ஒரு பக்கோடா பண்ண போறேன். இது நான் ரெகுலரா செய்யற டிஷ். இது ஆனா செம்ம டேஸ்டா இருக்குங்க. நீங்க கண்டிப்பா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த டிஷ்க்கு இப்ப தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். கேபேஜ் 250 கிராம் இந்த சைஸ்க்கு நான் கட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப தின்னா போடணும்னு கூட அவசியம் கிடையாது. இந்த ஸ்லைஸ் இருந்தால் ஓகே. 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 சிட்டிகை ஆப்ப சோடா, கருவேப்பிலை தேவையான அளவு, 4 to 5 பச்சை மிளகாய். நான் வந்து ஒரு பச்சை மிளகாவை 4 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஓமம் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் 1/4 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், 5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. இந்த கேபேஜ் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபிங்க. ஸோ என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம இதில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒரே டைமில் போட்டு ஜஸ்ட் டாஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கேபேஜை போட்டுக்கோங்க. அரிசி மாவு, சோடா ஆப்ப சோடா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இந்த ஓமத்தை மட்டும் நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் நசுக்கி போட்டுப்பேன். கையில் நீங்கள் இப்படி லைட்டாக க்ரஷ் பண்ணி போட்டால் போதும். ஏன்னா அந்த ஓமம் வந்து கொஞ்சம் அந்த வாயில் மாட்டுறப்ப தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் நீங்கள் வந்து முழு ஓமம் இருந்தால் போடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பொடி கூட போடலாம். மஞ்சள், நான் கேசரி பவுடர் யூஸ் பண்ணலைங்க இதுக்கு. ஏன்னா கிட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால நான் கேசரி பவுடர் யூஸ் பண்ணாமல் மஞ்சள் பொடி யூஸ் பண்ணியிருக்கேன். தனியா, மிளகாய் தூள். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேங்க. இது கூட நல்ல கலர் கொடுக்கும். கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். இது அப்படியே இதுல போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லைட்டா தண்ணி தெளிச்சுக்க போறேங்க. ரொம்ப அவசியம் இல்லை தண்ணி இதுக்கு. ஜஸ்ட் அந்த மாவு வந்து அந்த கேபேஜோட ஒட்டணும். அதுக்காக தான் நான் இந்த தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். தேவையான அளவு தண்ணி தெளிச்சுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து ஸ்டே ஆகணும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆயிலில் ஹீட் பண்ணிவிட்டு இதை பொரிக்க ஆரம்பிக்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஆயில் போர் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆயில் அதிகமாக விடணும்னு அவசியம் கிடையாதுங்க. வடை மாதிரி இதுக்கு கம்மி அளவில் ஆயில் இருந்தால் போதும். இது சீக்கிரம் குக் ஆகிடும். ஏன்னா கேபேஜில் உங்களுக்கு அவ்வளோ டைம் எடுக்காது குக் ஆகிறதுக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஆயில் இருந்தால் மோர் தென் எனஃப். ஆயில் நல்லா ஹாட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இந்த கேபேஜை பொரிக்க போகிறோம். எண்ணெயில் இந்த கேபேஜை போட போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்னும் கேபேஜில் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. பட் நீங்கள் ட்ரை பண்ணதுக்கப்புறம் சூப்பராக இருக்குன்ட்டு கண்டிப்பாக ரெகுலராக பண்ணுவீங்க. இப்போ இது 4 minutes ஈச் சைட் குக் பண்ணால் போதுங்க. ஸோ இப்போ 4 minutes ஆயிடுச்சு. நான் திருப்பி போட்டு இன்னும் ஒரு 4 minutes குக் பண்ண போகிறேன். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக பைண்ட் ஆயிருக்கு பாருங்க. ஓகே, இப்போ இந்த கேபேஜ் பக்கோடாவை திருப்பிட்டோம். இன்னும் ஒரு 4 minutes வச்சுட்டு நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது புது ரெசிபீஸ் நம்ம போடுவோம். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ 4 minutes ஆயிடுச்சு. நம்ம இப்போ இந்த பக்கோடாவை எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக குக் ஆகிருக்குன்ட்டு, கிறிஸ்பியாகவும் இருக்குது. எவ்வளோ அழகாக பைண்ட் ஆகிருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பைண்ட் ஆகிருக்குன்ட்டு. ஓகே, இப்போ கேபேஜ் பக்கோடா ரெடி ஆகிடுச்சுங்க. நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு.
சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஓமத்தோட ஃப்ளேவர், அந்த மிளகா வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுனால அது நம்ம கையில் வச்சு நல்லா அந்த பிளெண்ட் பண்ணோம்ல, அதனால் அந்த மிளகாவோட ஃப்ளேவர் நல்லா அந்த கேபேஜில் அந்த மசாலாலெல்லாம் ஃபுல்லாக இறங்கியிருக்கு. சான்ஸேல இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செஃப் காயத்ரிஸ் கிச்சன். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். See you on the next video. Bye.